என்னைக்காவது ஒரு படம் ஒரு நாள் எங்கள் படம் வந்துரும்ன்ற நம்பிக்கையோடய உட்காந்துட்டு இருந்தோம். சரி 2000 படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா அப்பவும் இல்லை. எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்தில் நடக்கும். இந்த சமீரா டப்பிங்கில் தான் நடக்கும். அங்கே பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க. நாங்கள் அப்படி நின்று பார்த்துட்டே இருப்போம். அப்பவும் அது வியாபாரத்துக்குள்ளே வரல. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவை இன்றைக்கு ஒரு படத்தில் உழைப்பாக போட்டு படமாகி வச்சுருந்தார். அது அவருக்காக மட்டும் செஞ்சதில்லைன்றதான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம கவனிக்கணும். அது ஒரு டைரக்டர் இன்னைக்கு படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் கிடையாது, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. இது ஒரு தனிமனிதனுடைய இது இல்லை, ஒரு தலைமுறையை உருவாக்குறது. பாலுமகேந்திரான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து 2வது முறையாக விதைக்கப்பட்டது தான் சேது. அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது. அங்கேருந்து தான் அமீர்னு ஒருத்தன் வந்தேன். அங்கேருந்து தான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்படுறார். அங்கேருந்து தான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்படுறார். சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறாரு, பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துகிறாரு. அமீர்ன்ற ஒரு இயக்குனர் வரும்பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும். இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரக்கனி வரும், கஞ்சா கருப்பு வரும், நமோ நாராயணன் வரும், புதிய புதிய தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்படி போய்கிட்டே இருக்கு. அப்போது அந்த காலகட்டத்தில் 2000 படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்கு, அவ்வளோதான். வேறு எதுவுமே தெரியாது. படம் விற்பனை ஆகலை. அந்த டைமில் இதே பிரசாத் லேபில் நான் அந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு கஃபார் அவர்களும், அவர் எனக்கு அண்ணன் கஃபார் அண்ணனும், சித்ரா லட்சுமணன் சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகளில், ஏன்னா ரொம்ப சிரமம், ரொம்ப கடனில் இருக்குது, இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகும்னு தெரியாத ஒரு சூழல். அப்போ நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் கமல் சார் ஹேராம் படம் ஒர்க்கு போயிட்டுருக்கு அவருக்கு. நான் சின்ன வயசுலேருந்து கமலஹாசன் அவருடைய மாபெரும் ரசிகர். நான் அவரையெல்லாம் பார்த்துட மாட்டோமா, அவர் கூட நின்ற மாட்டோமா, அவருடைய விரல் நுனியை தொற்ற மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ஒரு நபர். அவர் அப்படி நிற்கிறாரு, இவ்வளோ பெரிய தாடி வச்சுட்டு. சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசினார். என்ன சித்ரா இங்கே இருக்கீங்கன்னாரு. இல்லை இந்த மாதிரி சேதுன்னு ஒரு படம் அப்படின்னோடனே கமல் சார் சொன்ன வார்த்தை, அம்மா கேள்விப்பட்டேன் அப்படின்னார். அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி. படம் ரிலீஸ் ஆகலை. ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, ஒரு உலக நாயகன்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. ஆமாம் கேள்விப்பட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னாரு. நான் பக்கத்தில் இருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். கமல் சார் வாயவே பார்க்குறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது யார் அப்படின்னாரு. லவாஸ்டன். ஓ அப்படின்ட்டு அவர் ஹேராம் பற்றி பேச ஆரம்பித்தார்.